ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நாங்கள் ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்கு கிளம்பியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஹஸ்பண்டுக்கு ரைட் ஷோல்டரில் லைட்டான ஒரு இன்ஜுரி, லெக்மெண்ட் டேர் ஆயிருக்கு. ஸோ அவங்களால வண்டி டிரைவ் பண்ண முடியல. டிரைவர் போட்டு தான் போயிருந்தோம். நான், ஹஸ்பண்ட், ஹரி, அக்ஷய் 4 பேர் தான் போயிருந்தோம். சின்ன பாப்பா வந்து 10th எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அவங்க எங்கேயுமே வரமாட்றாங்க கொஞ்ச நாளாவே. ஸோ அதனால அவங்க வரல. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். அக்ஷய் பாப்பா பாருங்க, கார்ல வரும்போது தான் நெயில் பாலிஷ் வச்சுட்டு வராங்க. நாங்க போறது ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங். ஈவினிங் 4:30 to 6 தான் வெட்டிங் டைம். மாமியார் நாத்தனார் ஃபேமிலிலாம் ஃபர்ஸ்டே கிளம்பிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஃபர்ஸ்ட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு சர்ச்சில் தான் வெட்டிங். அது முடிஞ்ச உடனே 6 o'clock மேலே வந்து பல்லாவரத்தில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். அந்த சர்ச்சு ரொம்ப அழகாக ஸ்பேஷியஸாக இருந்தது. வெளியில் நிறைய இடங்களோட ரொம்ப நீட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு 4:45 போல் போயிட்டோம். அப்போ தான் ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக வெட்டிங் நல்லா சூப்பராக நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்பவுமே இவங்க டீ போட்டு தருவாங்க, இன்னைக்கு இவங்க குடிக்கிறாங்க. இது அப்படியே எடிட் பண்ணாமல் அனுப்பினா போடுறாங்க. வெட்டிங் முடிஞ்ச கையோடு அங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து அங்கேருந்து அப்படியே நாங்கள் ரிசப்ஷன் கிளம்பி போயிட்டோம். இது ஆக்சுவலாக எங்கள் நாத்தனார் பொண்ணு பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாத்தனாருக்கு தான் வெட்டிங். ஸோ க்ளோஸ் ஃபேமிலி வெட்டிங்கிறதுனால ரெண்டுமே நாங்கள் அட்டென்ட் பண்ணோம். சர்ச்லேருந்து நேராக போனதுனால கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளலாம் ரிசப்ஷனுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட வந்துட்டோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி விருந்து தான். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, கேசரி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கடைசியாக கட் ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளும் ஒரு 2 செடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன செடியெல்லாம் மார்னிங் தான் எடுத்து வச்சேன். நம்ம என்ன செடி எடுத்துகிட்டு வந்தோம்னா முல்லை செடியும் அப்புறம் பாரிஜாதமும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து கஞ்சி தான் செஞ்சுருந்தாங்க. இது பூண்டெல்லாம் வேக வச்சு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி மாவு, கோதுமை ரவை, தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அடுத்து லன்ச் வேலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு தான். சாதம் வடித்து ரசம் வச்சுட்டு சொரா மீன் புட்டு தான் செஞ்சேன். சொரா மீன் புட்டு செய்ய மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து மீனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறமா தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி கையாலே உரிச்சோன்னா தோல் நல்லா உறிஞ்சி வந்துடும். கண்டிப்பாக சொரா மீன் தோல் எடுத்துகிட்டு தான் செய்யணும். ஏன்னா அது வந்து தோலுக்கு அடியில் வந்து மண் மாதிரி ஒன்று இருக்கும். அது நரன்னு இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இப்படி எல்லா மீனுக்கும் நம்ம தோல் எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். மீன் வெந்துட்டதுனால நம்ம அப்படியே உரிச்சாலே மேலோட வந்துடும் தோல். திரும்பவும் மீனை நல்லா ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கணும். நல்லா அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி. இப்போ எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை 3ஐயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லா மீன் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரும். காரமும் நல்லா எல்லா பக்கமும் இறங்கியிருக்கும். மீனை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நடு எலும்பெல்லாம் எடுத்து போட்டுடணும். சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ புட்டு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, சோம்பு, கடுகு எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கின உடனே பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தழை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வந்த உடனே எடுத்து உதிர்த்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இனிமேல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி போட்டு சிம்லேயே வச்சு வச்சு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தேவைப்பட்டால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லித்தழை தூவி பரிமாறிக்கலாம். சூப்பரான சுறா மீன் புட்டு ரெடி.
கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சுறா மீன் புட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.